ராமையன்பட்டி பர்ஜுல்லா ஷா தைக்கா ஜும்மா பள்ளிவாசல் ஜமாத் கமிட்டி தலைவர் ராஜா முகமது, செயலாளர் முகமது, பொருளாளர் அப்துல்கான் தலைமையில் ஏராளமான முஸ்லிம் மக்கள் பாளை வக்பு வாரிய கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அவர்கள் மனு அளித்தனர். அந்த மனுவில், எங்கள் பகுதியில் குடிநீர் வசதி செய்ய அனுமதி மறுக்கப்படுகிறது. மேலும் இறந்தவர்களுக்கு அடக்க ஸ்தலம் வசதி செய்யப்பட வேண்டும். பல வீடுகளில் மின்சார இணைப்பு வசதி இல்லாமல் பாதிப்பு நிலவுகிறது. எனவே இதுபோன்ற அடிப்படை வசதிகளை தங்கு தடையின்றி மேற்கொள்ள அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் ராமையன்பட்டி ஃபர்ஜுல்லா ஷா தைக்கா ஜமாத் கமிட்டிலேருந்து வந்திருக்கோம். இது எல்லாமே ஊர் அக்தார்களாக உள்ளவங்க தான். அங்கே வந்து அல்லாவுடைய கிருபையில் இப்போ போர் போடுறதுக்காண்டி நேற்று போர் போட்டாங்க ஒரு வீட்டில். அது நம்ம முத்தொழி நிர்வாகி அவங்க வந்து தடுத்தாங்க. அது இப்போ தச்சநல்லூர் ஸ்டேஷனில் நாங்கள் பக்கத்தில் கம்ப்ளைண்ட் ஆச்சு. அது விஷயமா போனோம். இப்போ வந்து வக்பு ஆஃபீஸில் தமிழ்நாடு முழுக்கும் இந்த வக்பு இடத்துல போர் போடுறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை கோரிக்கை தெரிஞ்சுக்கலான்னு இந்த வக்பு ஆஃபீஸுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். அடுத்தது யாரு? அவங்களுக்கு இருக்க என்ன சம்பந்தம்? அடுத்து வந்து அவங்க நிர்வாகக்குழு உறுப்பினராக இருக்காங்க. வக்பு நிர்வாகக்குழு உறுப்பினராக இருக்காங்க. போர் போட்டது வந்து அந்த ஊருக்கு அக்தாரா இருக்காங்க. அவங்க வந்து இப்போ துணை செயலாளராக இருக்கோம். ஒரே குடும்பத்தை நாங்க வந்து திருநெல்வேலி ராமையன்பட்டி தைக்கா ஜமாத்துல இருந்து வந்திருக்கோம். என்ன விஷயமா வந்திருக்கோம்னா, இந்த முத்தவல்லி எம்ஆர் அபூபக்கர் அவர் வந்து ஊருலாம் வந்து சரியான முறையில் யாரையும் வாழ வர்றதில்லை. அது எப்படி சொல்றதுன்னா, அவர் வந்து ஒரு தங்க கஷ்டப்படுறவங்க போர் போடணும்னா அங்கே உள்ள உரிமுகத்த ஆள் அந்த ஜமாத்துக்கு சொந்தக்காரங்க, அந்த ஜமாத்தில் இருக்கிறாங்க சொந்தக்காரங்க, அவங்கள வந்து அவர் தடுக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் அங்கே கிடையாது. இந்த ஜமாத்து வந்து அங்கே வந்து நாங்கள் எப்படின்னா, முத்தவல்லி அங்கே கிடையாது. அவர் ஏற்கனவே ஒரு குற்றவாளின்னு சொல்லி அவரை வந்து தீர்ப்பில் ஜமாத்துல இருந்தும் நாங்கள் விலைக்கு வச்சு, ஜமாத்துல இருந்து அவர் முதல்ல இது பண்ணியிருந்தாரு. அவர் தனியாக இப்போ ஜமாத்து தனி, வக்போர்டு தனி. வக்போர்டுல இருந்து அவரை வந்து முதல்ல நீக்கிட்டாங்க. குற்றவாளின்னு சொல்லி அவரை நீக்கியாச்சு. நீக்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ வக்போர்டு போட்டிருக்காங்க. அதுக்குள்ள கேஸை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வக்போர்டு தான் அவங்கள குற்றவாளின்னு சொல்லி அவங்க நீக்கி இருக்கிறாங்க. அவர் வந்து அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டு 64ல் அவங்க எடுத்து குற்றத்தை சொல்லி நிரூபணம் ஆகி அவங்கள குற்றவாளியை நிரூபிச்சு மறுபடியும் அதே குற்றவாளிகளை வக்போர்டு போட்டிருக்கு. இது ஜமாத்தார்கள் எல்லாமே எல்லா ஊர் சேர்ந்து கையெழுத்து போட்டு நாங்க அந்த வக்போர்டுக்கு அனுப்பி, எங்களுக்கு இவர் வந்தா பெரிய கொடுமை பண்றாரு, யாரையும் போர் போடக்கூடாது, நல்லா வாழ விட முடியாது, ஒரு சின்ன கக்கூஸ் கட்ட முடியாது, எல்லாமே என்னை கேட்டுதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொத்தடிமை மாதிரி இது பண்ணியிருக்காரு. இன்னும் பல பேர் வீடுகளுக்கு கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை. இவர் ஆத்து தண்ணி இழுக்கணும், அவ அப்பா பேர்ல தீர்வு இருக்குன்னா இவர் போய் அங்க நான் இது என்கிட்ட கேட்காம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆல்ரெடி நாங்க இங்க ஒரு 300 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு 300 வருஷமா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல எல்லாமே ஒரே குடும்பத்துல உள்ள ஆளுதான், வேற யாரும் கிடையாது. இன்னைக்கு அவரை கமிட்டி போட்டுருக்காங்கன்னா நாளைக்கு வேற ஆள் கூட மாறும். இவரோட அராஜகம், இவர் வந்து அதுல வச்சு அடிச்சு சாப்பிடுறதுக்கு இப்ப நீங்க போன வட்டம் அவருடைய ரொம்ப அடிச்சு சாப்பிட்டதுனாலதான் வக்போர்டுல நாங்க நிரூபிச்சு அதை வந்து அவரை விலக்கியிருக்காங்க. இந்த டைமும் அவர் மறுபடியும் அவருடைய அராஜகத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப மக்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க, அதை எப்படி இது பண்றதுன்னு சொல்லி அடக்கஸ்தலத்தை பள்ளிவாசலையும் அடக்கஸ்தலம், அங்க ஊர்ல உள்ள தண்ணி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் ஜமாத்து ஒன்று கூடிதான் செயல்படுது. இது முத்தவல்லிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்க அவரை நீக்கணும், அதான் கோரிக்கைகள் சொல்ல ஜமாத்து நீக்கணும். இப்போ இந்த மக்களுக்குள்ள எப்படி கலவரத்தை தூண்டலாம்னு சொல்லி நாங்க அடக்கஸ்தலத்தை 60 வருஷமா பராமரிச்சுட்டு வரோம் ஜமாத்து அரசு. இவர் இப்போ வந்து நீங்க யார் அடக்கம் செத்தாலும் என்கிட்ட கேட்காம அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு அங்க எழுதியே போட்டுருக்காரு. அதுக்குள்ள ஆதாரங்களும் எங்கிட்ட இருக்கு, அதுல எழுதியே போட்டுருக்காரு. இது அங்க உள்ள கலவரம் பண்றதுக்கும் அவர் இது பண்றதுக்குள்ள இதா இருக்கு. ஆல்ரெடி இந்த மக்களுக்கு தண்ணி தேவையோ மற்ற தேவைகளை அவர் செய்வதற்கு மாட்டாரு. அதனால அவரை வந்து ஏற்கனவே நாங்க இவரை போட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், கலவரம் வரும் சொல்லி அதை செஞ்சிருக்கிறதுனால இப்பவும் இவர் இந்த கலவரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. முடியாத அப்பாவிகள்கிட்ட போய் இது பண்றது வைக்கிறது. நேத்து ஒரு அம்மா போர் போட்டுச்சு, நாங்க கம்ப்ளைண்ட் இது பண்ணாங்க. அந்த எஸ்ஐ அம்மா என்ன கேட்டாங்க, உங்கள்கிட்ட ஆதாரத்தை இருந்தா காட்டுங்கன்னு சொன்னாங்க. இவர் ஒரு பொய்யான ஆதாரம் எப்படின்னா, எங்க ஊர் ஃபர்ஜுல்லா ஷா தைக்கா திருநெல்வேலி ராமையன்பட்டி
இவர் எங்க பழையப்பேட்டையில உள்ள ஒரு சடபக்ரிங்கிற ஒரு ஏரியால அது வந்து முஸ்லிம்களோட மாற்று மத சகோதரர்களை கைப்பற்றதுனால அங்க ஒரு ஆர்டர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா மாற்று மதத்துக்காரங்க வீடு கட்டக்கூடாது, ஆழ்த்தலர் கட்டக்கூடாதுன்னு. இது ஒரே குடும்பத்துல உள்ள ஆட்கள், ஒரே கொடியில உள்ள ஆட்கள். இவர் அந்த சட்டத்தை இங்க கொண்டு வர அந்த எஸ்ஐமா கேட்டாங்க, இது என்ன தமிழ்நாடு முழுக்கமா உங்களுக்கு போட்டிருக்கு, நீங்க எப்படி சொல்லலாம், இதை நாங்க வக்ஃப் போர்டு இன்ஸ்பெக்டர் தான் பேசணும்னு சொல்லி அந்த எஸ்ஐமா அழகா சொல்லி அனுப்பியிருக்காங்க. இவரால ஊருக்கு ரொம்ப இடைஞ்சல் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இவரை பதவி நீக்கத்தை நீங்க இந்த கமிட்டியை நீங்க இது பண்ணிட்டு மக்களால தேர்ந்தெடுக்கிறவங்களை தான் மறுபடியும் போடணும். இவங்களதான் அவங்களதான் போடணும் இல்லை, அந்த குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த சட்டமே அதுதான். இவரை நீக்கும் போது அதே குடும்பத்தை சார்ந்த நல்லவர்களை தேர்ந்தெடுத்து போட சொல்லி தான் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது இந்த வக்ஃப் போர்டு தவறு இருக்கு. மறுபடியும் இதை யாவப்படுத்த தான் பெண்கள் ஆண்கள் எல்லாமே இன்னைக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. இவரை உடனே மனு கொண்டு வந்திருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அனுப்ப போறோம். நீக்கலன்னா கண்டிப்பான முறையில் போராட்டம் நாங்க சாலை மறியல் பண்ணுவோம். ஆமா, வக்ஃப் போர்டு தானே போடுது அவரை. நாங்க இவரதோ சொல்லியும் அவர் என்ன சொல்றாருன்னா வக்ஃப் போர்டு தான் என்ன இது பண்ணுதுன்னு இவங்க பேரை சொல்றாரு. வக்ஃப் போர்ட பேரை சொல்லிட்டு நம்மகிட்ட இங்க பண்றாரு. ஊருக்குள்ள என்ன சொல்றாரு, ஒரு போர்டை போனா 25,000 வேணுங்கிறாரு, கரண்ட் இருக்குன்னா 10,000ங்கிறாரு. அவர் என்ன லஞ்சம் வாங்குறாரா, ஒரு இதுல இருந்து இப்படி செய்யறதுக்கு லஞ்சம் வாங்குறாரு. அங்க வாடகைக்கு விடுறாரு, அங்க 2 லட்சம் வாடகை வாங்குறாரு, இங்க 20,000 கணக்கு காட்டுறாரு. இதுதான் போன வட்டமும் நாங்க சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோம். அங்க வளர்ச்சி இருக்கலாம், எங்களுக்கு தெரியல, நாங்க இந்த ஆக்ஷன் எடுக்கல, அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். சரியான ஆக்ஷன் எடுக்கலன்னா நாங்க அதுக்கு கூட ஆதாரங்களை நிரூபிப்போம். அவருக்குள்ள என்ன டைம் கொடுக்கலாம்.